தமிழ்நாட்டில் நடந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியதில் இருக்கக்கூடிய முன்னுக்கு பின் முரணான பல்வேறு தகவல்கள் இப்போது அம்பலப்பட்டிருக்கின்றன. உண்மையில் இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு உடனடியாக பதிலளித்தது, எந்த அளவுக்கு உடனடியான உதவிகளை எல்லாம் வழங்கினார்கள் என்பதை பற்றி விரிவாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நிர்மலா சீதாராமன் கொடுத்த பதிலில் இருந்தே பல்வேறு தகவல்கள் இப்போது வெளிப்பட தொடங்கி இருக்கின்றன. ஒன்றிய அரசின் உடனடியான நடவடிக்கைகள் குறித்து, அப்படி உடனடியாக அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, தமிழ்நாடு வானிலை ஆய்வு மையம் வழங்கி இருக்கக்கூடிய தகவல்கள் உண்மையில் அவ்வளவு கச்சிதமானதாக இருந்ததா என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய 2 பெருவெள்ளங்கள் குறித்த பாதிப்புகளை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். ஒன்றிய நிதியமைச்சர் என்னும் முறையில் அவர் நிதி தொடர்பான விவரங்களை சேர்த்து தமிழ்நாட்டின் அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை இடையிடையே பேசி சென்றிருக்கிறார். உண்மையில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய தகவல் என்ன என்பதை பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள் இன்னும் கேள்விகளாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றன. அவர் பேசும் பொழுது தமிழ்நாட்டில் 40,000க்கும் மேற்பட்டவர்கள் இப்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசின் உதவியோடு இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று இருக்கிறது. மாநில அரசும் கூட இதில் பங்காற்றி இருக்கிறது, அதை மறுக்க முடியாது என்று அவர் பேசியிருக்கிறார். உண்மையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதற்கு அடுத்து பேசிய சில நிமிடங்களிலேயே ஒரு புள்ளி விவரத்தை குறிப்பிடுகிறார். கோஸ்ட் கார்டு, என்டிஆர்எஃப், ஆர்மி, ஏர்போர்ஸ், நேவி ஆகிய 5 படைகளும் சேர்ந்து 5049 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவர்கள் மீட்டது 5049 பேர் தான் என்றால் 40,000 பேர் மீட்கப்பட்டதாக முதலில் சொன்ன தகவலின் அடிப்படையில் 30,000க்கும் அதிகமானவர்களை தமிழ்நாடு அரசே மீட்டிருக்கிறதா என்பது குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய கேள்வி இப்போது முன்னெழுந்திருக்கிறது. ஆனால் அது குறித்து அவர் தன்னுடைய பேட்டியில் பதில் சொல்லவில்லை. மேலும் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்திற்காக டிசம்பர் 11 முதல் 14 வரையிலான காலகட்டத்தில் இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் IMCT வந்து பார்வையிட்டு சென்றது. ஆனால் இப்போது தென் மாவட்ட வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 19ஆம் தேதியே அவங்க போய் அவர்கள் விசாரிக்க தொடங்கிவிட்டார்கள். இது உடனடியான நடவடிக்கை என்று தெரிவித்தார். ஆனால் அடுத்த நொடியிலேயே அவர் டிசம்பர் 20ஆம் தேதியே இங்கிருந்து இன்டர் மினிஸ்டீரியல் கமிட்டி கிளம்பிவிட்டது என்று பேசியிருக்கிறார். இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் என்பது 19ஆம் தேதி வந்ததா 20ஆம் தேதி வந்ததா என்பது பற்றி தெளிவில்லாமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய இந்த பதில் பலரையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது. முன்னுக்கு பின் முரணான இந்த தகவல்கள் அவருடைய பேச்சுக்கு அழகு அல்ல என்பதுதான் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். மேலும் சென்னை வானிலை ஆய்வு மையம் குறித்து அவர் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். பல இடங்களில் அவர் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்வது என்னவென்றால், ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் ஆஃப் சென்னை, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம், அது அதிநவீன மெட்ரோலாஜிக்கல் சென்டர், ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மெட்ரோலாஜிக்கல் சென்டர், எங்குமே இல்லாத வகையில் நாட்டிலேயே மிக சிறப்பான சென்டர் ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் ஆஃப் சென்னை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அவர்கள் 12ஆம் தேதியே வார்னிங் கொடுத்து விட்டார்கள் என்று மேலும் மேலும் மிகுந்த உற்சாகத்தோடும் மிகுந்த ஆதங்கத்தோடும் அவர் அந்த கருத்துக்களை பல்வேறு இடங்களில் பதிவு செய்திருந்தார். அவர் சொன்ன அதே வார்த்தைகளின்படி 12ஆம் தேதி ஹெவி டு வெரி ஹெவி ரெயின் என்று அவர்கள் பிரெடிக்ஷன் கொடுத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதை அவரே வெளிப்படையாகவும் பேசியிருக்கிறார். 64 மில்லிமீட்டரில் இருந்து 124 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் என்று ஏற்கனவே 12ஆம் தேதியே வார்னிங் கொடுத்து விட்டோம் என்று பேசியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். 124 மில்லிமீட்டர் என்பதை அடிக்கோடிட்டு நாம் எடுத்து பார்த்தால் இப்போது பெய்திருக்கக்கூடிய மழை பல்வேறு இடங்களில் ஒரே இடத்தில் 970 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட பெய்திருக்கிறது. அதாவது 90 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பல இடங்களில் பதிவாகி இருக்கிறது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன 124 மில்லிமீட்டர் என்பது வெறும் 12 சென்டிமீட்டர் தான். 12 சென்டிமீட்டருக்கு வெரி ஹெவி ரெயின் பெய்யும் என்று நாங்கள் சொல்லிவிட்டோமே, நீங்கள் ஏன் தயாராக இல்லை என்று கேள்வி எழுப்புகிறார் நிர்மலா சீதாராமன். தமிழ்நாடு அரசை பொறுத்த அளவில் 12 சென்டிமீட்டருக்கான மழைக்கு தயாரிப்புகளோடு அவர்கள் தயாராக இருந்திருக்கிறார்கள். ஆனால் பெய்துவிட்ட 90 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவின் பொழுது இந்த 12 சென்டிமீட்டருக்கான மீட்பு பணிகள் என்பது எந்த காலத்திலும் போதாது. ஆக வானிலை ஆய்வு மையம் உள்ளபடியே 90 சென்டிமீட்டர் மழை கூட பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று அனுமானமாகவாவது ஒரு தகவலை நமக்கு சொல்லி இருந்தால்
அந்த அளவிற்கான முன்னேற்பாடுகளை எடுப்பது பற்றி யோசித்திருக்க முடியும். ஆனால் அப்படி எந்த விதமான தகவலையும் வெளிப்படுத்தாமல் 124 மில்லிமீட்டர், அதாவது 12 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் என்று ஆக்ரோஷமாக தெரிவிப்பதால் 90 சென்டிமீட்டர் மழையை அந்த தயாரிப்புகள் எப்படியானாலும் சமாளிக்க முடியாத நிலைதான் ஏற்படும். மேலும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, என்னுடைய கட்சிக்காரர்கள் உடனடியாக எனக்கு தொடர்புக்கு வந்தார்கள், நாங்கள் அதற்கு உடனடியாக பதில் வினை ஆற்றி இருக்கிறோம், உடனடியாக ஹோம் மினிஸ்ட்ரியில் பேசி நான் படைகளை அனுப்ப சொல்லிவிட்டேன் என்று கூறுகிறார். 12ஆம் தேதி வார்னிங் கொடுக்கப்பட்டு விட்டது. 124 மில்லிமீட்டர் மழை பெய்யும், அதாவது 12 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. அப்படி இருந்தும் கூட கட்சிக்காரர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னிடம் தகவல் தெரிவித்ததால் தான் தெரிந்து கொண்டேன் என்று நிர்மலா சீதாராமன் பேசியிருப்பது பச்சை பொய் என்று சொல்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். காரணம், தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சரும் மேலும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் தொடர்ந்து எவ்வளவு உதவிகள் தேவை என்பது குறித்து ஒன்றிய அரசு துறைக்கு பல்வேறு கடிதங்களை எழுதி கொண்டே இருந்திருக்கிறார்கள். அந்த கடிதங்கள் எழுதப்பட்ட பிறகுதான் மீட்பு பணிக்கு ஒன்றிய அரசு சார்பில் ஹெலிகாப்டர்கள் தொடர்ந்து விடுவிக்கப்பட்டன. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் கட்சிக்காரர்கள் சொன்னதன் பேரில் வெளியிடுகிறேன் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி இருப்பது அவருடைய பதவிக்கு அழகு அல்ல என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். காரணம், நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டது போலவே ஹோம் மினிஸ்ட்ரியில் 2 கண்காணிப்பு மையங்கள் இருக்கின்றன. அந்த கண்காணிப்பு மையங்கள் டிசம்பர் 12ஆம் தேதியே தன்னுடைய வேலையை தொடங்கி இருந்தால் மீட்பு பணிகள் மிகவும் எளிதானதாக இருந்திருக்கும். ஆனால் தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைப்பதற்காக காத்துக்கொண்டே இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு உதவிகளை வெளிப்படுத்தியதற்கு காரணம் கட்சிக்காரர்கள் தான் என்று பேசுவது நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பதவியை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறாரா என்ற கேள்வியையும் சேர்த்து எழுப்பிக் கொண்டிருக்கிறது. மேலும் NDRF, SDRF ஆகிய விவரங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது மாநில பேரிடர் நிவாரணம் மற்றும் தேசிய பேரிடர் நிவாரணம் ஆகியவற்றை பொறுத்த அளவில் தமிழ்நாடு தொடர்ந்து குறிப்பிட்டு வரக்கூடிய மாநில பேரிடருக்கான நிதியை மட்டும் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார்களே தவிர NDRF இலிருந்து இதுவரை பணம் வெளியிடப்படவில்லை, முன்பணமாகவும் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்பதை நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேட்டியும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. மேலும் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பொறுத்த அளவில் தேசிய பேரிடர் என்று எதையும் தனிப்பட்ட வகையில் அறிவிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. ஆனால் அப்படி ஒரு வகையறை வேண்டும் என்பதுதான் மாநில அரசுகளுடைய கோரிக்கை. காரணம், மாநிலத்தினுடைய எல்லையை தாண்டிய ஒரு பெருமழையை மாநிலம் சந்திக்கும் பொழுது அல்லது பெரும் பஞ்சத்தை மாநில அரசு சந்திக்கும் பொழுது அது தேசிய அளவிலான பேரிடராக அறிவிக்கப்பட்டால் தான் உடனடியாக இங்கு பல்வேறு பணிகள் முடுக்கி விடுவதற்கும் நிதி கிடைப்பதற்கும் வசதியானதாக இருக்கும் என்பது மாநில அரசுகளுடைய கோரிக்கை. ஆனால் தேசிய அளவில் ஏற்கனவே ஒரு வகையறை இருக்கிறது. மாநில அளவில் பேரிடர்களை அறிவித்துக் கொண்டு மாநில அரசு செலவு செய்யலாம். ஆனால் எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்பதையும் SDRF கீழ் கைட்லைன்ஸாக கொடுத்திருக்கிறார்கள் என்றும் அதனை நிர்மலா சீதாராமன் அவர்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். 10% of the annual allocation for declaring local level disasters என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மாநில அளவிலான பேரிடர்களை சமாளிப்பதற்கு ஒரு ஆண்டுக்கான அலோகேஷனில் 10% பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் இருக்கக்கூடிய வகையறை. ஆக ஒரு பேரிடருக்கு 10% என்று அறிவிக்கப்பட்டால் அது போதாது. சென்னையிலும் நெல்லையிலும் இப்போது பொழிந்திருக்கக்கூடிய மழை வரலாறு காணாத ஒற்றை நாள் பெருமழையாக மாறி இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கு இந்த தொகை போதாது என்பதுதான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடியை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியுதவிகள் குறித்த கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையிலாவது ஒன்றிய அரசே வெளிப்படையாக இதுவரை NDRF இலிருந்து பணம் ஒதுக்கப்படவில்லை என்று தெரிவித்த பிறகும் கூட ஒன்றிய அரசு தாமதித்துக் கொண்டே இருப்பது யாருக்காக என்பதுதான் மக்கள் மத்தியில் இப்போது எழுந்திருக்கும் கேள்வியாக மாறி இருக்கிறது. இந்த நிதி விவகாரங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் நிர்மலா சீதாராமன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் மைக்கை நீட்டி பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு உங்க அப்பா விட்டு காசையா கேட்கிறோம் என்று அவர் ஏற்கனவே பதிலளித்திருந்தார். தமிழ்நாடு கோருகின்ற பணத்தை முன்னதாகவே விடுவிக்க வேண்டிய தேவை இருந்தும் கூட ஏன் விடுவிப்பதில் தாமதம் ஏற்படுகிறது? ஒரு முன்பணத்தை ஒதுக்கிவிட்டு நிவாரணப் பணிகளை தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியின் கீழே கொண்டு வந்து மேற்பார்வை செய்வதில் ஒன்றிய அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு NDRF இலிருந்து நிதி அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்படும் பொழுதும் தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவது ஏன் என்கின்ற கோபத்தை தான் உதயநிதி ஸ்டாலின் அந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்தி இருந்தார் என்றும், இப்போது நிர்மலா சீதாராமன் அதை வைத்து ஒரு அரசியல் செய்ய முற்படுவது மக்கள் மத்தியில் யார் மக்களுக்காக பேசுகிறார்கள், யார் பணத்தை விடுவிக்க கூடாது என்பதற்காக பேசுகிறார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் பத்திரிகையாளர்கள். மேலும் தேசிய அளவில்
RMC தான் மிக சிறப்பான மையம் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். RMC பொறுத்த அளவில் 2018 ஆண்டு பழுதான டோப்ளர் ரேடார் 2022 ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து சரி செய்து கொள்ளும் பணியிலேயே இருந்தது. 22 தான் அது மீண்டும் தன்னுடைய இயல்பான செயல்பாட்டுக்கு திரும்பி இருக்கிறது. எனில் இந்த 5 ஆண்டுகள் பிரடிக்ஷனில் எவ்வளவு குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது? ஏனென்றால் அந்த பிரடிக்ஷன் குறைபாடுகள் தான் அடுத்தடுத்த முன்கணிப்புகளுக்கும் கர்த்தாவாக அமைகிறது. பழைய கணிப்புகளை வைத்துக் கொண்டுதான் புதிய கணிப்புகளை உருவாக்க முடியும். பழைய கணிப்புகள் தவறாக இருந்தால் புதிய கணிப்புகள் இன்னும் தவறானதாகவே மாறும் என்பது வானிலை ஆய்வறிஞர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். இதை மனதில் வைத்துக் கொண்டாவது இருக்கின்ற சென்னை வானிலை ஆய்வு மையத்தை இன்னும் மேம்படுத்துகிறதா ஒன்றிய அரசு? முன் கணிப்புகளை அதிகப்படுத்தி வெள்ள பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்பதற்கான வேலையை ஒன்றிய அரசு செய்கிறதா என்று நாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேட்டியை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு வெள்ளத்தை தவிர்த்திருக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். வெள்ளத்தை தவிர்த்தல் என்பது இயற்கை பேரிடர் காலத்தில் சாத்தியமில்லாத ஒன்று. வெள்ளத்தை தடுப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஆனால் அதனை முற்றுமுழுதாக தவிர்த்தல் என்பது வார்த்தை பிரயோகமாகவே சரியானதாக இல்லை என்பது அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுவது மட்டுமல்ல, நீரியல் அறிஞர்களும் சுட்டிக்காட்டுவது. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதியை இனிமேலாவது ஒதுக்குகிறதா? பொறுத்திருந்து பார்ப்போம்.